175க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விவசாய நிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரால் சுத்திகரிக்கப்பட்ட நீரை கோலார் பக்கம் கொடுத்துவிட்டு கழிவு நீரை இந்த அணை வழியாக கர்நாடக அரசு அனுப்புகிறது. ஆகவே உடனடியாக கழிவு நீரை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கோரியும் நிலங்களுக்கு கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஓசூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரும் வளர்ந்து வரும் மாநகராட்சியாக தர உயர்த்தீர்கள். ஆனால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது ஒட்டுமொத்தமாக கழிவு நீர் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ராமநாயக்கன் ஏரிக்கு வரக்கூடிய நீர்ப்பாசன ஏரிகள் ராஜகால்வாய்கள் அனைத்தும் இன்னைக்கு சாக்கடையாக தனியார் ஆயிரக்கணக்கான மனுக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெரியோர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் அருமை தோழர் பிரகாஷ் அவர்களே, இறுதியாக நிறைவேறாற்ற வருகின்றிருக்கக்கூடிய அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய அடுத்தடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து மக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை எடுக்கும் என்று கூறி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாழ்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் மிகப்பெரிய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்க சொன்னா 10 வருஷத்துக்கு முன்னர் என்ன ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததோ இந்த பாவூர் ரோடு எல்லாம் 6 மணிக்கு மேல நீங்க போகவே முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக சட்டமன்றத்தில் 17வது வன உயிரியல் பூங்கா என்பதை